தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் சரிங்களா? தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த அவார்ட் வாங்கியிருக்காங்க. 13 பேருக்குமே 5,00,000 ஆ பரிசு தொகை கொடுப்பாங்க. பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 1 பவுன் தங்கம், பிளஸ் வந்து பார்த்தா பாராட்டு சான்றிதழ் வந்து பார்த்தீங்கன்னா தருவாங்க. சரிங்களா? யார் யாருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். முனைவர் மு.பெ. சத்தியவேல் முருகனாருக்கு வந்து பார்த்தா திருவள்ளுவர். திருவள்ளுவர் விருது யாருக்கு குடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியவேல் முருகனார் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு குடுத்துருக்காங்க. வழக்கறிஞர் அருள்மொழிக்கு வந்து தந்தை பெரியார் விருது குடுத்துருக்காங்க. அட்வொகேட் அருள்மொழிக்கு தந்தை பெரியார் விருது. சிந்தனை செல்வன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு அம்பேத்கர் விருது குடுத்துருக்காங்க. துரைமுருகன் அமைச்சர் துரைமுருகன் இருக்காருல்ல, நீர்வளத்துறை அமைச்சர். அவருக்கு பேரறிஞர் அண்ணா விருது குடுத்துருக்காங்க. இதயதுல்லா எஸ்.எம். இதயதுல்லா அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, காமராஜர் விருது குடுத்துருக்காங்க. பெருந்தலைவர் காமராஜர் விருது. கவிஞர் நெல்லை ஜெயந்தாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மகாகவி பாரதியார் விருது. நல்ல கவிஞர் வந்து இவங்க கவிஞர் தான். நெல்லை ஜெயந்தா அப்படின்னு சொல்லக்கூடிய பாரதியார் விருது. யுகபாரதி கவிஞர் யுகபாரதிக்கு பாரதிதாசன் விருது. அதாவது ஜெயந்தாக்கு பாரதியும், யுகபாரதிக்கு பாரதிதாசன் விருதும் ஞாபகம் வச்சுக்கோம். நெக்ஸ்ட் இறையன்பு முன்னாள் தலைமை செயலாளர் இருக்கார் பார்த்தீங்களா, இறையன்பு. அவருக்கு வந்து பார்த்தா திருவிக்கா விருது, தமிழ்த்தென்றல் திருவிக்கா விருது கொடுத்துருக்காங்க. முனைவர் செல்லப்பாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முத்தமிழ் காவலர் கி.ஆ.பி. விஸ்வநாதன் விருது வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அடுத்தது விடுதலை விரும்பி அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, கலைஞர் விருது கொடுத்துருக்காங்க. இது 10 பேருக்கு வந்து ஜென்ரலைஸ்டு விருது. அதில் வந்து நெக்ஸ்ட் ஒரு 3 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கிய மாமணி விருது வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணுறாங்க. மேலே சொன்ன 10 பேர் வந்து ஜென்ரலைஸ்டான விருது. இப்போ கீழே விருது வாங்கக்கூடிய 3 பேருமே வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கிய மாமணி பிரிவில் வருவாங்க. இந்த இலக்கிய மாமணி பிரிவு 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. ஒண்ணு வந்து பார்த்தீங்கன்னா, மரபுத்தமிழ் இலக்கிய மாமணி விருது. 2வது வந்து பார்த்தீங்கன்னா, ஆய்வுத்தமிழ் இலக்கிய மாமணி விருது. 3வது படைப்புத்தமிழ் இலக்கிய மாமணி விருது. 3 கேட்டகரியா பிரிப்பாங்க. இந்த 3 கேட்டகரியில மரபுத்தமிழுக்கு ராமலிங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கு வந்து பார்த்தா குடுத்துருக்காங்க. ஆய்வுத்தமிழுக்கு வந்து பார்த்தா மகேந்திரன். இவர் வந்து இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மூத்த எழுத்தாளராகவும், தலைவராகவும் இருந்திருக்காரு. இவர் மகேந்திரன், மகேந்திரன் வந்து பார்த்தீங்கன்னா, ஆய்வுத்தமிழுக்காக வாங்குறாரு. படைப்புத்தமிழ் பிரிவில் யார் வாங்குறாங்கன்னா, ராஜேந்திரகுமார், ராஜேந்திரகுமார்னு சொல்லக்கூடிய நபர் தான் வாங்குறாங்க. ஒட்டுமொத்தமா ஒரு 13 பேருக்கு வந்து பார்த்தா, தமிழ் வளர்ச்சித்துறை விருதுகள் குடுத்துருக்காங்க. தமிழ் வளர்ச்சித்துறை சார்ந்த ஒரு விருது இருக்கு.